ஹாய் டிசைனர்ஸ், வெல்கம் டு சஃபா கிரியேஷன்ஸ். நீங்களும் எங்களோட ஆன்லைன் எம்ப்ராய்டரி கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஆரி ஒர்க் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புட்டா ஒர்க் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இதை ஸ்லீவ் ஃபுல்லாக ஆல் ஓவர் டிசைனாக நீங்கள் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டான லுக் கொடுக்கும். ஸோ இந்த புட்டா டிசைன் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஒர்க்குக்காக நான் எடுத்திருக்க நீடில் நம்பர் 14, 4mm ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3mmல வீட் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் கோல்டன் கலரில் எடுத்திருக்கேன். முதல்ல 4mm பீடை வந்து பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின் போட்டுட்டு அடுத்ததாக திரும்பவும் 4mm பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 பீட்க்கும் இடையில கண்டிப்பாக 1 cm மாதிரி கேப் இருக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அடுத்ததாக அந்த த்ரெட்லேருந்து அப்படியே சுகர் பீட் லோட் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நான் வந்து 2 பீடாக வந்து இதில் லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இதை வந்து அப்படியே ரவுண்டாக ஃபில் பண்ணாமல் 8 ஷேப்புக்கு நம்ம சுற்றிலும் இந்த சுகர் பீடை கொடுத்துட்டே வரணும். நான் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். பிகினருக்கு வந்து கட் ஆகிற ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அமிட்டோ அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற த்ரெட்டை யூஸ் பண்ணுங்கள். நைலான் த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மல் த்ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சுட்டு அப்படியே கட் ஆகும் சில பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க த்ரெட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நான் சொன்னது மாதிரி. ஸோ இப்போ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு வந்துக்கிறேன். ஏற்கனவே போட்டிருக்க லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்த இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி அடுத்த பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். பீட்ஸுக்கு இடையில நமக்கு கேப் இருக்கிறனால ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு க்ராஸ் பண்ணி நம்ம கொண்டு போய்க்கலாம். இந்த இடத்துல 8 ஷேப் வந்து ஃபினிஷ் ஆகுது. அதோடு நம்ம சின்னதாக வந்து செகண்ட் லூப் எடுத்து எண்டிங் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எண்டிங் நாட் எப்படி போடுறதுன்னே இன்னும் சரியாக தெரியாதவங்க நான் டீட்டெயில்டான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நாட் போட தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது இந்த 2 சைடில் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் சிங்கிள் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இங்கேயும் சேம் நம்ம எப்படி 8 ஷேப் ஃபில் பண்ணமோ ரைட் டு லெஃப்ட்டுக்கு அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ் மாதிரி போட்டுட்டு வரோம். சுகர் பீடில் 2 பீடாக போடுறோம். இதுலேயுமே இடையில பீட்ஸ் இருக்கிறதுனால அப்படியே அதை தாண்டி நம்ம ஸ்டிச்சை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற கிளாத் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல், ஒரு பாலிஸ்டர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். ஏன்னா அதோட கிளாத் வந்து நீடிலோட வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பாப்லின் கிளாத்தே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 8 ஷேப்புக்கு நம்ம இந்த சைட்லேயுமே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எண்டிங் நாட் கொடுத்து இந்த பக்கமும் நம்ம அந்த கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அந்த ரவுண்டுக்கு சென்டர்லேருந்து ஒரு லாக் செயின் எடுத்துக்கிறோம். லாக் செயின் எடுத்ததுக்கப்புறமா ஒரு சுகர் பீடும் ஒரு வீட் பீடும் போட்டுட்டு அப்படியே பேக் சைடில் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் கொடுத்துட்றோம். இதுக்கு ரைட் சைடில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். ஒரு சுகர் பீட் வீட் பீட் லோட் பண்ணுறோம். பேக்கில் கொண்டு வந்து ஸ்டிச் அண்ட் லாக் கொடுக்குறோம். இதே இது லெஃப்ட்லேயும் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா ஒரு 3 பெட்டல் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஃபர்ன் மாதிரி கிடைக்கும். இதே இதை வந்து நம்ம அப்படியே ஆப்போசிட் சைட்லேயும் போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸில் ஸ்டிச்சை கொண்டு வந்துட்டு அப்புறமா மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி லோடிங் மெத்தட்லாம் வந்துட்டு நிறைய நம்ம பீட்ஸ்லேயும் போடுவோம். ஸோ இந்த மாதிரி போடுறப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த லென்த்து. ஸ்டிச்சு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் என்ன பீட் கொடுக்குறீங்க, எத்தனை கொடுக்குறீங்கிற கவுண்டிங்கை வச்சு அந்த லென்த்தை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் ஒரு 3mm வீட் பீட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தேவையான லென்த்துக்கு கேப் விட்டு தான் அந்த லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இதே மாதிரி 4 சைடும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குங்கிறது காமிக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.